இனிய மாலை வணக்கம். இப்போ நம்மளுடைய நிறுவனத்துல 3 முக்கியமான பிரிவுகள். ஒரு நிறுவனம் வளரணும் அப்படின்னா அதுல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுல 3 டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஒன்னு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெண்டாவது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், மூன்றாவது டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட், டெஸ்பேட்ச் டிபார்ட்மெண்ட். இந்த 3 வந்து சரியாக இயங்கினால் மட்டும்தான் ஒரு நிறுவனம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும். இதுவரை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லாருமே வந்து ஆன்ரோல் ஸ்டாஃப், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஆன்ரோல் ஸ்டாஃபா தான் இருக்காங்க. மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் மட்டும் நாங்க இது வரைக்கும் நாங்க என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீலான்சரா நாங்க வந்து ஒரு நெட்வொர்க் முறையில நம்ம வந்து அதை வந்து நம்ம கொண்டு போயிருந்தோம். பட் அந்த மெத்தட பலமுறை நான் மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். நாங்க வந்து எம்எல்எம் ஸ்டைல்ல எம்எல்எம் நிறுவனமாக நாங்கள் செயல்பட விரும்பல அப்படின்றத பல மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அதனுடைய விதம் வேறு. இன்னைக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு அது ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு உன்னதமான மார்க்கெட்டிங் மெத்தட். ஆனா அது நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுடைய இந்தியால அது அதனுடைய நிறம் வந்து வேற மாதிரி மாறிடுச்சு. அதனால நம்ம அதை பத்தி பேச விரும்பல. பட் நம்ம அதை வந்து ஒரு ட்ரெடிஷனலான மார்க்கெட்டிங் மெத்தடுக்கு வரணும் அப்படின்றதுனால இப்ப நம்ம நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ஃப்ரீலான்சரா நீங்க எல்லாருமே போஸ்ட் போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு டெய்லி 150 ருபீஸ் வந்து நிறுவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து அதை வந்து நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதே வேலையை நீங்க ஆன்ரோல் ஸ்டாஃபா, அதாவது ஒரு நிறுவனத்துடைய ஊழியராக, முழு நேர ஊழியராக நீங்கள் வேலை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு அந்த வருமானத்தை கொடுக்க போறாங்க. இப்ப சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீமா அதை கொண்டு போங்க. வருமானம் வந்து உங்களுக்கு முன்ன அதுல 150 ரூபா தான் கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா அது மாசத்துல 20 நாள் தான் வரும், 22 நாள் தான் வரும். இது அப்படி கிடையாது. இது டெய்லி 300 ரூபாய் வீதம் உங்களுக்கு எல்லா நாளுமே கொடுக்க போறாங்க. 15,000 ரூபாய் உங்களுக்கு மாத சம்பளத்துல கொடுக்க போறாங்க. அங்க பண்ணிட்டு இருந்த அதே வேலையை தான் பண்ண போறீங்க. நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2 வேலைகள் வந்து உங்களுக்கு இங்க கொடுக்க போறாங்க. அங்க டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இருந்தீங்க, இப்போ வந்து டிஜிட்டல் பார்ட்னராக மாற போறீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறுவனம் வந்து அதுல எண்ணற்ற நபர்களுக்கு வந்து நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கலான் இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 1110 பேர் தான் இந்த தமிழ்நாட்டுல இந்த மார்க்கெட்டிங் டீமுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே 1110 பேர் மட்டும் தான். அவங்களை மட்டும்தான் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகுது. அவங்களுக்கு மட்டும்தான் வருமானத்தை கொடுக்க போறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் சம்பளத்தை கொடுக்க போறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இன்சென்டிவ் கொடுக்க போறாங்க. மற்றபடி இதுல வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம நிறுவனத்துடைய லாபத்துல ஒரு பகுதியை எடுத்து வைத்து அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. அது நம்ம வாடிக்கையாளர் பார்ப்போம். சோ இனிமே எப்படி செயல்பட போகுது, இது ஒரு மாற்றம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உண்மையிலே இது மாற்றம் தான். அதை நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த மாற்றம் அப்படின்றது இது நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காகவும், நிறுவனத்துல வந்து நம்ம ஒரு டீம் ஒர்க்காக முன்னாடி போகும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கீழே வரைக்கும் போய் சேராம, அதனால வந்து சரியான நல்ல திறமை உள்ளவர்கள் கூட செயல்படாம போயிருக்காங்க. சோ அதெல்லாம் நிறைய யோசிச்சுதான் நிறுவனத்துடைய எதிர்காலத்திற்கு எது உகந்ததாக இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணிதான் இப்ப இந்த ஆன்ரோல் ஸ்டாஃப் கொண்டு வந்திருக்கோம். இவர்களுக்கு எல்லாருக்குமே கம்பெனி பிஎஃப் கொடுக்குறாங்க, இஎஸ்ஐ கொடுக்குறாங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க, ஐடி கார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மாதமான சரியா 10ஆம் தேதி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல சேலரி உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அப்ப டெய்லி வருமானம் இல்லையா சார் அப்படின்னா டெய்லி வருமானம் இதுல கிடையாது. பட் ரிவார்ட் பாயிண்ட் இன்கம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுலதான் வரும். அது எல்லாருக்குமே வரும், உங்களுக்கு வரும், கஸ்டமருக்கு வரும். ஓகே, அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். சோ இப்போ இதனுடைய விஷயம் இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் அதே வேலையை நீங்க பார்க்க போறீங்க. அதே ஸ்டேட்டஸ் போடுறது, அதே ஸ்ட்ரீட் கிளப்ல போஸ்ட் போடுறது, அதே டிபி வைக்கிறது, அதே ஜாம் நியூஸ்ல போய் நீங்க பாக்குறது, இதே வேலைகள் தான் பார்க்க போறீங்க. பட் அது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 வேலைகள் வந்து நம்ம நிறுவனம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது என்னன்றதையும் இப்ப நான் உங்களுக்கு விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு இதை ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன். டிஜிட்டல் பார்ட்னர் இவருடைய வேலைகள் என்ன அப்படின்றத
நல்லா பாத்துங்க. ஜமோரா நிறுவனத்தின் டிஜிட்டல் பார்ட்னராக நியமிக்கப்பட்டவர்கள் கீழ்கண்ட வேலைகளை செய்திருக்க வேண்டும். 100 வாடிக்கையாளர்களை மாரோ பாயிண்டில் இணைத்திருக்க வேண்டும். 100 வாடிக்கையாளர்களை இணைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு வந்து கைகாலெல்லாம் ஐயோ இந்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு தோணிருக்கும். இதை முழுமையா கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகே, 100 வாடிக்கையாளர்களை மாரோ பாயிண்டில் இணைத்திருக்க வேண்டும். பேஸ்புக், டெலகிராம் போன்ற சோசியல் மீடியாவில் நிறுவனத்தின் சார்பாக குழு ஆரம்பித்து நிர்வகிக்க வேண்டும். இது 2 தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை. ஓகே, அப்ப சம்பளமும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சரி, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டும். ஸ்ட்ரீட் கிளப் ஜாம் நியூஸ் அக்கௌண்ட் கிரியேட் செய்து தினசரி ஆக்டிவிட்டிஸ் மேற்கொள்ள வேண்டும். இதுக்கு மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் சம்பளம். சேல்ஸ் இன்சென்டிவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் ரிவார்ட் பாயிண்ட் இன்கம்ல எவ்வளவு வாங்குறாரோ அதுல 10% உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ரிவார்ட் பாயிண்ட் இன்கம் பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம அதை பத்தி பேசுவோம். இதுல எவ்வளவு பேருக்கு வந்து நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 பேர் வரைக்கும் தான் இதனுடைய டிஜிட்டல் பார்ட்னரா பிளேஸ்மெண்ட் கம்பெனி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. 1000 பேருக்கு மேல கிடையாது. அடுத்து டீம் மேனேஜர். டீம் மேனேஜருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா 10 டிஜிட்டல் பார்ட்னர்களை நேரடியாக நியமித்திருக்க வேண்டும். டீம் மேனேஜரா ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரு நேரடியாக நியமிக்கிறாரு இல்லையோ, கம்பெனி அவருக்கு நியமிச்சு கொடுப்பாங்க 10 டிஜிட்டல் பார்ட்னர். அவரும் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணணும், கம்பெனியும் உங்களுக்கு வந்து 10 டிஜிட்டல் பார்ட்னர்களை உருவாக்கி கொடுப்பாங்க. 100 வாடிக்கையாளர்களை மாரோ பாயிண்டில் இணைத்திருக்க வேண்டும். இது எல்லாருக்குமே பொதுவான விஷயம். டிஜிட்டல் பார்ட்னருக்கான அடிப்படை வேலைகளை கட்டாயம் கடைபிடித்திருக்க வேண்டும். இது ஒரு டீம் மேனேஜருக்காக உண்டான வேலை. அதாவது டிஜிட்டல் பார்ட்னருக்கு மேல டீம் மேனேஜர். இது மொத்தமே 100 பிளேஸ்மெண்ட் தான் இந்த பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க கம்பெனி. மாத சம்பளம் 25,000. சேல்ஸ் இன்சென்டிவ் அப்படின்றது 10,000 10% ஆஃப் கஸ்டமர்ஸ் எவ்ரி வாட் பாயிண்ட். உங்களுடைய கஸ்டமர், அதாவது உங்களுடைய கஸ்டமர் எவ்வளவு ரிவார்ட் பாயிண்ட்ல சம்பாதிக்கிறாங்களோ, நீங்க சேர்த்து அந்த 100 கஸ்டமர் அதுக்கு மேல இருக்கக்கூடிய கஸ்டமரோ எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ, ரிவார்ட் பாயிண்ட்ல எவ்வளவு ஏர்ன் பண்றாங்களோ அதுல 10% உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஃப்ரம் பார்ட்னர்ஸ் டீம்ல இருந்து 3% வரும் உங்களுக்கு. உங்களுக்கு கீழே நீங்க டீம் மேனேஜரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 10 டிஜிட்டல் பார்ட்னர் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய கஸ்டமர் எவ்வளவு ரிவார்ட் பாயிண்ட் வாங்கியிருக்காங்களோ அதுல இருந்து 3% உங்களுக்கு இன்கம் வரும். இது டீம் மேனேஜருக்கு உண்டான விஷயம். இது மொத்தமே 100 பிளேஸ்மெண்ட் தான் கம்பெனி கொடுக்க போறாங்க. அடுத்து டீம் டைரக்டர். 10 டிஜிட்டல் மேனேஜர்களை நேரடியாக நியமித்திருக்க வேண்டும். 100 வாடிக்கையாளர்களை மாரோ பாயிண்டில் இணைத்திருக்க வேண்டும். டிஜிட்டல் பார்ட்னருக்கு உண்டான அடிப்படை வேலைகளை கட்டாயம் கடைபிடித்திருக்க வேண்டும். இவங்களுக்கான மாத சம்பளம் 1 லட்சம் ரூபாய். சேல்ஸ் இன்சென்டிவ் பாத்தீங்கன்னா அவங்க சேர்க்கிற கஸ்டமர் இருந்து 10% வரும். அவருடைய மேனேஜர் சேர்க்கிற கஸ்டமர் இருந்து 2% வரும். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய டிஜிட்டல் பார்ட்னர் பண்றது வந்து 3% அவங்களுக்கு வழங்கும். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க இந்த டீம் டைரக்டர் அப்படின்றது 10 பேர் தான் கம்பெனி நியமிக்கிறாங்க. 10 நபர்களை தான் கம்பெனி வந்து டீம் டைரக்டர்களாக நியமிக்கிறாங்க. ஆனா நிறுவனம் இப்ப வந்து 15 நபர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா 10 பேர் தான் இறுதி பண்ணுவாங்க. அதையும் சொல்லிடுறேன். அது எந்த விதமான மாற்றம் கிடையாது. 15 நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதுல 10 நபர்கள் தான் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவர்கள் 10 நபர்கள் மட்டும்தான் இறுதி செய்யப்படுவார்கள். சோ இப்ப இதுல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே நிறுவனத்துடைய ஊழியர்களாக, நிறுவனத்துடைய ஆன்ரோல் ஸ்டாஃபாக வேலை செய்ய போறாங்க. நிறுவனத்துடைய ஊழியர்களுக்கு என்னென்னலாம் சலுகைகள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் நிறுவனத்தோட ஊழியர் தான், ஆனா வீட்டுல இருந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ண போறீங்க. இதுல என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு விதிமுறைகள் கொண்ட, இதே மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பு கொண்ட, இதே மாதிரி ஒரு வியாபார கட்டமைப்பு கொண்ட ஒரு நிறுவனத்துல நீங்க இருக்கக்கூடாது. ஃப்ரீலான்சரா கூட இருக்கக்கூடாது. ஒண்ணு.
ரெண்டாவது, நீங்க ஒரு அரசு மற்றும் தனியார் நிறுவனத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அங்க பிஎஃப் உங்களுக்கு பிடிப்பாங்க. இங்கேயும் உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறதுனால நீங்க வந்து எது உங்களுக்கு சம்பளம், இங்க சம்பளம் ஜாஸ்தியா வருதா, அங்க சம்பளம் உங்களுக்கு ஜாஸ்தியா வருதான்றதை நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். முதல் 1 மாதம் உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களை வந்து நீங்க இன்னொரு கம்பெனில வேலை பார்த்தாலும் உங்களை வந்து கேட்க மாட்டாங்க. முதல் மாதம் நீங்க சம்பளம் வாங்கினதுக்கு பிறகு முதல் மாதம் உங்களுக்கு கீழே ஒரு டீம் உருவாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது, இங்க 25,000 சம்பளம் கிடைக்குது, இல்ல 15,000 சம்பளம் கிடைக்குது. எது நம்ம வேலை பார்க்கிற நிறுவனத்தை விட எது அதிகமாக கிடைக்குதோ அதை நம்ம முடிவு பண்ணி நீங்க வந்துக்கலாம். முதல் 1 மாதம் நீங்க வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க இங்க அப்ரோல் ஸ்டாஃபா இருக்கிறதுனாலதான் இந்த கண்டிஷன்ஸ். ஓகே. அதே மாதிரி நீங்க 100 வாடிக்கையாளர்களை எடுக்கணுமே சார், அதுதானே சார் இங்க கஷ்டம். ஏன்னா இந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் எனக்கு ரோஹித் சாருக்கும் ராஜலட்சுமி மேடம் பேசினாங்க. சார் 100 கஸ்டமர் எடுக்கிறதா சார் கஷ்டம். 100 கஸ்டமர் எடுக்கிறன்றது உங்களுடைய கோல் கிடையாது, கம்பெனியோட கோல். உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதைப்படி நீங்க செஞ்சீங்கனாலே போதும். 100 கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. ஆனா அதை செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கும். அது செய்யறதுக்கான மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்கும். அந்த மைண்ட் செட் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். 100 கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கக்கூடிய வழிமுறைகளை கம்பெனி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால 100 கஸ்டமர் எடுக்கிறது இங்க பெரிய விஷயமே கிடையாது. நேற்று நான் மீட்டிங்லயே சொல்லியிருப்பேன். நேற்று நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க முடிவு பண்ணிட்டு வாங்க. இங்க நான் வந்து டீம் டைரக்டராக ஒர்க் பண்றேன் அப்படின்னா, இந்த டீமோடைய ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீமோடைய டைரக்டராக ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க முடிவு பண்ணிட்டு வரணும். 110 நபர்களுக்கு நீங்க தான் தலைவராக இருக்க போறீங்க. 110 நபர்களை நான் வந்து திறம்பட வழி நடத்துவேன். அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை சொல்லிக் கொடுப்பேன். அவர்களுக்கு ஒரு நேர்மறையான ஒரு எண்ணத்தை அவர்கிட்ட நான் விதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனப்பான்மையோடு நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன் நான் வந்து வேற ஒரு நிறுவனத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இந்த நிறுவனத்துல ஒர்க் பண்ணாதீங்க, முக்கியமா வேற ஒரு எம்எல்எம் நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இதுல ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலங்களில் நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம அதுல ஆர்கனைசர் அப்படின்ற போஸ்டிங்கும் இதுவும் எல்லாமே ஒண்ணுதான். ஆர்கனைசர் போஸ்டிங் கொடுத்தாங்க. ஆனா அந்த ஆர்கனைசரே என்ன பண்ணாங்க, வேற ஒரு நிறுவனத்துல இருந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கீழே கொடுக்கப்பட்ட ப்ரொமோட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க நிறுவனத்தை கேன்வாஸ் பண்ற கதை நடைமுறைகள்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேணாம். பட் இங்க பொறுத்த மட்டும் சில விஷயங்கள் வந்து கண்டிஷனா தான் இருக்கும். ஆனா நீங்க இங்க 1 லட்சம் ரூபான்றது உங்களுடைய மாத சம்பளம் தான். இன்சென்டிவ் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் மாதம் தோறும் கிடைக்கும். அது நீங்க உணரும் போதுதான் தெரியும். நான் சொன்னாலும் கூட அது உங்களுக்கு புரியாது. ஒரு டீம் டைரக்டராக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக மாதம் தோறும் 6 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ண முடியும். ஒரு டீம் மேனேஜராக இருக்கக்கூடியவர் 25,000 அவருடைய சம்பளம் கிடையாதுங்க. 25,000 சம்பளம் தான். ஆனா அவர் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணுவார். ஒரு டிஜிட்டல் பார்ட்னராக இருக்கக்கூடியவர் மாத சம்பளம் 15,000 ரூபாய். என்கிட்ட கேட்டாங்க, சார் குறைஞ்சபட்சம் என்ன சார் எங்களுக்கு? குறைஞ்சபட்சம் 15,000 ரூபாய் உங்களுடைய சம்பளம். அதிகபட்சம் நீங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் டிஜிட்டல் பார்ட்னரா இருக்கக்கூடியவர்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான ஏன்னா முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கிடையாது. நீங்க எத்தனை பேர் வந்தாலும் நிறுவனம் வந்து 3 லட்சம் ப்ரமோட்டர் உருவாக்குறதா சொல்லியிருக்கோம். நீங்க கீழே 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 போட்டுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு பெரிய டீம் உருவாயிருக்கும். அவ்வளவு பேருக்கும் சம்பாத்தியம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. 1110 பேர் தான் இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம்ல ஒர்க் பண்ண போறாங்க. அப்ப பாத்துங்க, 1 கோடி வாடிக்கையாளர்களை உருவாக்குவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் 1 கோடி வாடிக்கையாளர்களை, அதுக்காக 1 கோடி வாடிக்கையாளர்கள் நீங்க இப்ப இருந்து பாத்தீங்கன்னா டே பை டே நாங்க செதுக்கிட்டு வரோம். இன்னைக்கு எத்தனை கஸ்டமர் வந்திருக்காங்க? இப்பதான் நம்ம கம்பெனிக்கு ஒரு 510 கஸ்டமரோ 560 கஸ்டமரோ வந்திருக்காங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வரைக்கும் உள்ளது சொல்றேன். இந்த 560 கஸ்டமர் இப்ப ஒரு 3 நாள்ல உருவாக்கி இது அப்படியே உருவாக்கி 1 கோடி கஸ்டமர் வரைக்கும் போட்டுட்டு போகும். இந்த 1 கோடி கஸ்டமர் இருந்து சம்பாதிக்கக்கூடிய லாபத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் டீம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம், டிஸ்ட்ரிபியூஷன் டீம், அக்கௌண்ட்ஸ் டீம், பர்ச்சேஸ் டீம், இது மாதிரி எல்லா டீம்ல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் சம்பளமாக கொடுக்க போறோம். எக்ஸ்ட்ரா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா
எப்பவுமே எல்லா கம்பெனியும் உள்ளதுதான். அவங்களுக்கு தான் இந்த இன்சென்டிவ்னு ஒரு விஷயம் கிடைக்கும். இன்சென்டிவ்ன்ற ஒரு விஷயம் யாருக்கு கிடைக்குன்னா எல்லா கம்பெனிலையும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கவங்க தான் கிடைக்கும். அதனால நண்பர்களே, இதுவரை நீங்க ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்ப ஆன்ரோல் ஸ்டாஃபாக வருவதற்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க ஆன்ரோல் ஸ்டாஃபுக்காக வரலாம். இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது, எந்த விதமான டெபாசிட் அமௌண்டோ எதுவுமே கிடையாது. நீங்க உங்களுடைய குவாலிபிகேஷன் +2 முடித்திருக்கணும், இல்ல 10th முடிச்சிருக்கணும். 18 வயதுல இருந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். ஓகேங்களா? 18ல இருந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை நம்ம நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்க கடந்த காலங்கள்ல நம்ம நிறுவனம் நேற்று வரை நம்ம நிறுவனம் வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக தான் எல்லாருக்கும் தெரியும். நம்ம அது இல்லைன்னு சொன்னாலும் கூட உங்க மைண்ட் செட்ல அதுவாக தான் இருந்திருக்கும். அதுல நிறைய நிகழ்வுகள் இருந்திருக்கும். உங்களுக்கு தேவை ப்ராப்ளம் இப்பயும் சொல்றேன், நீங்க வேலை பார்த்ததுக்கு இன்று வரை நீங்க என்ன வேலை பார்த்திருக்கீங்களோ அதற்கு உண்டான அந்த தினசரி இன்கம் வந்து உங்களுக்கு மாரோப்பையில நீங்க விட்ரால் கொடுத்திருந்தாலும் சரி, கொடுக்கலைனாலும் சரி, இல்ல நீங்க வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீக் பேமெண்ட் இன்னும் போடல, உங்களோட மாரோப்பையில இன்னும் லோட் பண்ணல, அதுவும் எல்லாமே உங்களுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உறுதியாக வந்துடும். எப்ப சார் வரும், ஏன் சார் லேட் பண்றீங்க? ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கங்க, கம்பெனி தினசரி ரீஃபண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நிறுவனத்துல நான் செயல்படலைங்க, நீங்க எங்க பணத்தை வாங்கி வச்சிருக்கீங்க, 1100 ரூபாய் இருந்தாலும் அந்த கம்பெனி நம்ம கம்பெனி வந்து ரீஃபண்ட் கொடுத்து. இப்ப எனக்கு ஒரு 2-3 லீடர்ஸ்ட பேசினேன். அது பேசின வகையில எனக்கு தெரிஞ்சது வந்து ஒருவேளை நான் ரீஃபண்ட் கொடுக்கறதுனாலதான் நம்ம கம்பெனியோட இமேஜ் அவங்க இப்படி நினைக்கிறாங்களோ அப்படின்னு கூட தோணுச்சு. ஓகேங்களா? சோ உலகத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லி. அது மாதிரி கூட இருக்குமா அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனா நம்ம வந்து நம்ம நிறுவனத்துல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்றது ஆராய்ச்சிக்கு போகாம அவங்க பண்ணல, நம்ம அதை ரீஃபண்ட் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ரீஃபண்ட் கொடுத்து முடிக்கிறோம். ஸோ ரீஃபண்டுக்கு செக் இன்னைக்கு வரைக்கும் பாஸ் ஆயிட்டு டெய்லி போயிட்டு இருக்கு. பட் பணம் இல்லாம உங்களுக்கு பே அவுட் போடாம இல்ல. அதுல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, செப்டம்பர் 22ஆம் தேதியில இருந்து இன்னும் 11 நாட்கள் இருக்கு. செப்டம்பர் 22ஆம் தேதியில இருந்து சென்னையில நம்ம நிறுவனம் உணவு டெலிவரியே ஆரம்பிக்கிறாங்க. ஃபுட் டெலிவரி, ஸ்விக்கி மாதிரி ஒரு ஃபுட் டெலிவரி இதை கொண்டுட்டு வராங்க. அப்ப அவ்வளவு பேருக்கும் வந்து அந்த ஹோட்டல்காரங்களுக்கு டெய்லி என்ன சப்ளை ஃபுட்டு சப்ளை ஆகுதோ அவங்களுக்கான பே அவுட் கொடுக்கணும். அது இல்லாம தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஒரு 1110 நபர்களை நம்ம வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம்ல உருவாக்குறோம் இல்லையா, அவர்கள் மூலமாக ஹார்ட்வேர்ஸ், ஃபேன்சி ஸ்டோரு, மளிகை கடை, காய்கறி கடை, சிக்கன் கடை, டீ கடை, இந்த மாதிரி எல்லா வணிக நிறுவனங்களையும் நம்ம வந்து மெர்ச்செண்டராக மாத்துறோம். அந்த மெர்ச்செண்டர் எடுக்க போறது நீங்க தான். ஐயோ சார், அப்ப நான் போய் கடையா போய் நம்ம கேட்கணுமா சார்? அதெல்லாம் நீங்க ஒரு கடைக்கு நீங்க நேரடியா போய் கேட்க வேணாம். ஆனா நீங்க தான் அவங்க எல்லாம் அப்பாயின் பண்ண போறீங்க. என்ன சார், என்னை போய் கடையில போய் கேட்க வேணான்றீங்க, ஆனா நான் தான் அப்பாயின் பண்றீங்கன்னா நீங்க அப்பாயின் பண்ண போறீங்க. வீட்டுல இருந்தபடியே நீங்க அவங்கள அப்பாயின் பண்ண போறீங்க சார். ஓகேங்களா? அதுக்கு நான் வழிமுறை சொல்லித்தரேன். அவங்க கடைக்கெல்லாம் நீங்க போகலாம், ஆனால் வீட்டுல இருந்து நீங்க அவங்கள மர்ச்செண்டரா அப்பாயின் பண்ணுவீங்க. அது நான் உங்களுக்கு போக போக ட்ரைனிங்ல தரேன். அப்ப இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் மெர்ச்சன்டைசர் உருவாக்குறோம். அந்த மெர்ச்சன்டைசர்ட்ட நம்ம கம்பெனியோடைய கிரெடிட் வேலட், இது நான் நல்லா நிறைய முறை சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நடைமுறைக்கு வரல. ஆனா இனிமேல் கண்டிப்பா 100% நடைமுறைக்கு வரும். அந்த கிரெடிட் வேலட்டை உபயோகப்படுத்தி நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், ஜமோராவுடைய வாடிக்கையாளர்கள் போய் அந்த கடையில வாங்கும் போது அந்த கடைக்காரர்களுக்கு நம்ம பே அவுட் ரிலீஸ் பண்ணும். இது எல்லாமே மாரோபே வழியாக தான் நடக்கும். அப்ப ஒரு மாரோபே சாஃப்ட்வேர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜிபே மாதிரியான சாஃப்ட்வேராகவோ இல்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு சாஃப்ட்வேராகவோ நம்ம உருவாக்கி இருக்கணும். ஸோ அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும் அவங்களும் உத்தரவாதம் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எரர் வந்துகிட்டே இருக்குங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து எரர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த ஏன்னா ஒரு டெஸ்டிங் பார்க்கும்போது இன்னொரு இது ஸ்டார்ட் ஆயிடும். இன்னும் நீங்க வந்து மாரோபேல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற. இப்ப உங்களுக்கு அப்டேஷன் ஆகும்போது பாருங்க, அதுல இன்னும் நீங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும்.
அதனால மாதப்பே உடையது எப்படியா இருந்தாலும் இந்த வாரத்துக்குள்ள டெஃபரெண்டா 100% முடிச்சிருவாங்க. அது முடிக்க சொல்லி நானும் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கேன். அது முடிச்ச உடனே உங்களுக்கு என்னென்னலாம் பெண்டிங் பேமெண்ட் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு உங்களுக்கு இப்ப நீங்க 3 வார பேமெண்ட் என்னமோ வந்து பெண்டிங்ல இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வார பேமெண்ட் லோட் பண்ணாம இருப்பாங்க. அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு போட்டுருவாங்க. இதற்கு பிறகு இதுவரை நீங்க ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணீங்க. இனிமே நீங்க ஆன் ரோல் ஸ்டாஃபா வந்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல நீங்க இருக்கலாம். அப்ப டைரக்டர் போஸ்டிங் முடிஞ்சு போச்சு. 15 நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல 10 நபர்கள் வந்து அவங்க வந்து கம்பெனில இறுதி வரை டைரக்டராக பயணம் செய்வார். இதுல ஒரு விஷயம் பாத்தீங்க, முதல் 1 வாரம் அப்படின்றது உங்களுக்கு ப்ரொபோஷன் பீரியட். எல்லா மார்க்கெட்டிங் கம்பெனிலும் உள்ள விஷயம் ப்ரொபோஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. முதல் 1 வாரம், அந்த 1 வார காலம் நீங்க கம்பெனியை புரிஞ்சுக்கிறதுக்கோ கம்பெனி உங்களே புரிஞ்சுக்கிறதுக்கோ அந்த 1 வார காலம் தேவைப்படும். அந்த 1 வார காலத்துக்குள்ள எனக்கு சார் இது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கனாலும் கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல கம்பெனி சார் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்பெனிக்கு திருப்திகரமா இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை வெளில அனுப்பினாலும் கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கும் பிடிச்சி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பெனிக்கு பிடிச்சி நீங்க கண்டினியூ பண்றீங்கன்னா டே 1ல இருந்து ப்ரொபோசல் பீரியடுக்கு சேர்த்து சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சார் என்ன சார் இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, ஏதோ எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. பயப்பட்டா வேணாங்க. நீங்க இதுவரைக்கும் பார்த்த ஜாப் வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஜாப். உங்களை யாரும் ரிப்போர்ட் கேட்டிருக்க மாட்டாங்க. உங்களை யாரும் வந்து நீங்க ஸ்டேட்டஸ் போடுங்கன்னு சொல்லி உங்களை யாரும் கட்டாயப்படுத்திருக்க மாட்டாங்க. நீங்க போட்டாலும் சரி போடலைனாலும் சரி அப்படிதான் இருந்திருப்பீங்க. ஆனா இனி நீங்க கம்பெனியோடைய ஒரு ஆன் ரோல் ஸ்டாஃபாக வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க கம்பெனிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஒர்க்கராக இருக்கணும். கம்பெனி யாரு உங்களுடைய மேலதிகாரி இருக்காரோ அவருக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அவர் கேட்கிற ரிப்போர்ட்டை கொடுக்கணும். நீங்க இன்னைக்கு என்னால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அது முறையா கம்பெனிக்கு லீவு தெரிவிக்கணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா நீங்க வேலை பார்க்க போறது என்னமோ ஒரு ஃப்ரம் ஹோம் தான். காலையில 10 மணிக்கு அட்டண்டன்ஸ் போடணும் அப்படின்றலாம் கிடையாது. ஆனா 10 to 6 நீங்க கம்பெனியுடைய ஒரு ஒர்க்கராக வேலை செய்யும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீங்க சின்சியரா இருங்க. 6 மணிக்கு மேல நீங்க எந்த ஃப்ரீலான்ஸ் கம்பெனி பண்ணாலும் கம்பெனி கேட்க போறது கிடையாது. எந்த கம்பெனி வேணாலும் பண்ணுங்க, கம்பெனி கேட்காது. ஆனா அந்த ஜாபால இங்க பாதிப்பு எடுத்து வந்துடக்கூடாது. இப்ப நம்ம ஒருத்தர் டைரக்டரா போடுறோம், இல்ல ஒருத்தர் டைரக்டரா போடுறேன், ஒருத்தர் மேனேஜரா போடுறேன், அவருக்கு கீழே ஒரு டீமை கொடுக்குறோம், இல்ல அந்த டீமை நீங்களே உருவாக்குறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து ஓகேங்களா ஒரு கம்பெனி வந்துச்சு, அந்த கம்பெனி இதை விட சூப்பரா பெட்டரா இன்கம் தராங்கன்னு சொல்லிட்டு உங்க டீம்ல இருக்கிறவங்ககிட்ட நீங்க பேசுனீங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா அன்னைக்கு சீட்டை கிழிச்சிருவாங்க. நீங்க வெளியில எங்க வேணாலும் பிசினஸ் பண்ணுங்க, உங்களுடைய டீம்மேட்ட நீங்க தேவையில்லாம அவங்கள வந்து டைவர்ட் பண்ணக்கூடாது. இது மிக மிக முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சரி, என்ன சார் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றீங்க, அப்ப நீங்க வந்து கரெக்டா சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுப்பீங்களா அப்படின்னா நீங்க சரியான வேலைகள் சரியான முறையில நீங்க வேலை பார்க்கும்போது உங்களுக்கு சம்பளம் கொடுப்பது கம்பெனியுடைய கடமை. அது கம்பெனியுடைய மிக முக்கியமான கடமையில ஒண்ணு. ஓகேங்களா? எந்த ஒரு நிறுவனமும் வந்து வேலை செய்யறவங்களுக்கு வந்து கரெக்டா கொடுக்காம அந்த நிறுவனம் வளர்ந்ததா சரித்திரம் கிடையாது. அது நம்ம நிறுவனத்துக்கும் அதேதான். ஓகேங்களா? சோ இன்னைக்கு என் கம்பெனில வந்து கடந்த 1 வருட காலமாக லாபமே இல்லை அப்படின்னாலும், லாபம் இல்லை உண்மை ஒத்துக்கணும், இல்லைனாலும் இந்த நிறுவனம் எங்களுடைய ஊழியர்களுக்கு சம்பளத்தை மாதம் தவறாம கொடுத்து வந்துடும். அதே மாதிரிதான் உங்களுக்கும். நீங்க நம்பிக்கை இல்லை சார், எனக்கு வந்து வேலை பார்த்தேன் சார், அதுல வந்து எனக்கு சரியா வரல சார்,
எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தேன் சார். நான் வந்து 64 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சலான்னு வந்தேன் சார். அதெல்லாம் நீங்க ஒவ்வொரு பிளானா மாத்திட்டீங்க சார். உங்களுக்கு நிறுவனத்தின் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், 1000 குறைபாடுகள் இருக்கலாம், இல்ல மறுக்கவே இல்லை. அதுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா நான் அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். நீங்க உங்க தரப்புல நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். ஆனால் கடந்த கால அந்த விஷயங்கள் வந்து மாற்றங்கள் இருந்துதான் ஆகும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அது எதுவுமே என்னுடைய நேரடி கட்டுப்பாடுல கிடையாது. எக்ஸாம்பிள் ரோஹித் சார் கீழே ஒரு பிரபாகரன் இருக்காருன்னு வச்சுக்கலேன். பிரபாகரன் வந்து என்னோட நேரடி கட்டுப்பாடு கிடையாது, ரோஹித் சாருடைய கட்டுப்பாடு. அவரு சொல்றதுதான் அவர் கேட்டுட்டு இருப்பாரு. 1110 பேரும் வாரத்துல ஒரு நாள் என்னை கண்டிப்பாக மீட் பண்ணணும். நேரடியா இல்ல, ஜூம் மூலமா. என்னுடைய ஸ்பீச் அவங்களுக்கு என்னுடைய கம்பெனில இருந்து நேரடியாக தகவல்கள் அவங்களுக்கு வரும். ஆனா வேலை வாங்க போறது என்னமோ மேலதிகாரிகள் தான். சோ கம்பெனில இருந்து ஒவ்வொரு அப்டேஷனும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் நிறுவனம் முடிவு பண்ணி நம்ம வந்து ஆன்ரோல் ஸ்டாஃபா கொண்டுட்டு வருவோம் அப்படின்றதுதான் முடிவு பண்ணிருக்கோம். அதனால உங்கள யாருக்கு விருப்பமாக இருக்கிறதோ மேனேஜர் போஸ்டிங் 100 பேருக்கு கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. ஆனா எடுக்க போறது என்னமோ 125 நபர்கள் எடுப்பாங்க. 125 நபர்கள்ல 100 பேர் வந்து இறுதி செய்யப்படுவாங்க. ஓகேங்களா? 100 பேர் இறுதி செய்யப்படுவாங்க. என்ன சார் அது 125 பேர் எடுத்து 25 பேர் ஏமாற போக மாட்டாங்களா அப்படின்னா அது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணிதான். இது பிசினஸ். என் நிறுவனத்துல சரியான சம்பளத்தை கொடுக்கல, சரியான வருமானத்தை கொடுக்கலன்னா வேற நிறுவனத்தை நோக்கி போகிறார்கள் இல்லையா? அப்ப அதே மாதிரி இங்க பெர்ஃபார்மன்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இங்க பிசினஸ். நேற்றைய நான் மீட்டிங்ல சொன்னேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் விக்டர் சார், அவரு டைரக்டரா இருக்கார். சிவா சார் எனக்கு வந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு 8 மாத காலமாக நம்ம நிறுவனத்தோட டிராவல் ஆகிட்டு வராங்க. ரஹமத்துல்லா சார் எப்பெல்லாம் சொல்லும் போதோ அப்பெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் இதுக்குள்ள வராங்க. ராஜலட்சுமி மேடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனத்திற்காக ஒரு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் கான்பரன்ஸ்ல எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ரிசல்ட், பெர்ஃபார்மன்ஸ், டே பை டே அந்த டீமோட வளர்ச்சி, அந்த டீம்ல இருந்து என்ன சேல்ஸ் வந்துச்சு, இதெல்லாம் கம்பெனி இனிமே பார்ப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு கிராஃப் போட்டு கொடுப்பாங்க. இந்த வாரம் உங்களுடைய டீம்ல இந்த அளவுக்கு சேல்ஸ் வளர்ந்துருக்கு, இந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் போயிருக்கு, நீங்க இப்படி இதை இப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தாதான் நீங்க அந்த வேலையை கண்டினியூ பண்ணணும். இங்க திறமைக்கு தான் முதலிடம் உடைய முகதாட்சணைக்கோ இல்ல நட்புக்கோ இங்க முதலிடம் கிடையாது. அது கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இது நிறுவனத்துடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். நிறுவனத்துல வேலை பார்ப்பவர்களுடைய அவங்களுடைய சேலரி, செக்யூரிட்டி, சேலரியை பத்தி சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால ஒருத்தருக்கு நம்ம வந்து காட்டணும் அப்படின்னா எல்லாருடைய பாதிச்சிடும். ஏன் ஆரம்பமே வந்து உங்ககிட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றேன் அப்படின்னா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வரணும். நீங்க வந்து உங்களுக்கு என்ன ஜாப்னே தெரியாம உள்ள வந்துட்டு, ஓகேங்களா, என்ன ஜாப்னே தெரியாம உள்ள வந்துட்டு என்னென்ன பண்ணணும்னே தெரியாம உள்ள வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேரு ப்ரமோட்டராக ஒர்க் பண்ணவங்க, கடந்த காலங்களில் டிஜிட்டல் ப்ரமோட்டராக ஒர்க் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் டிஜிட்டல் ப்ரமோட்டர் வேலை என்னன்னு தெரியாது. ஆனா உங்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்கும், சார் நான் கரெக்டா வேலை செஞ்சேன்ல, எனக்கு ஏன் சம்பளம் கொடுக்கலன்னு தான் தோணும். ஓகேங்களா? அது கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் எனக்கு மற்றவர்களுக்கும் அதே கமிஷன் தான் கொடுக்கணும், வேலை பார்த்தவங்களுக்கு அதே தான், வேலை பார்க்காதவங்களுக்கு அதே தான் ஒரு இது கொடுக்கும்போது ஸோ அது வந்து நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக தான் போய் முடிஞ்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய 1110 பேர் கண்டிப்பா கம்பெனி வந்து ஒருத்தர் யார் வேலை பார்க்கறியோ அவர் மட்டும் சம்பாதிக்க மாட்டார். இன்னைக்கு ரோஹித் சார் எதுவுமே வேலை பார்க்கல அப்படின்னா ரோஹித் சார் சம்பாதிக்க மாட்டார். ராஜலட்சுமி மேடம் எதுவுமே வேலை பார்க்கல,
கடந்த காலங்கள்ல உள்ள இதை வச்சுக்கிட்டு சார் ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து குரோத் ஆகி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மட்டும் சம்பளம் வாங்க மாட்டாங்க, மற்ற எல்லாருமே சம்பளம் வாங்குவாங்க. அப்ப தெரிஞ்சிடும் யார் வேலை பார்த்துருக்கா யார் வேலை பார்க்க அப்படின்றது தெரிஞ்சிடும். வேலை பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பம் முதலே அவர்களுக்கான இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நான் வந்து நிறைய ட்ரிப் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நம்ம மேல நம்பிக்கை அப்படின்றது என்னுடைய செயல்பாடை வச்சுதான் வரணும். இப்போ நான் இவ்வளவும் பேசியும் இப்ப மீட்டிங்க்கு முன்னாடி ரோஹித் சாரும் ராஜலட்சுமி மேடம் பேசும்போது, சார் ஒரு சின்ன பயம் சார், எங்களுக்கு கடந்த காலங்கள்ல அந்த பே அவுட்டுடைய பிரச்சனைனால எங்களுக்கு சின்ன பயம் சார் அப்படின்னாங்க. அது உண்மைதான். ஆனால் அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, இப்ப இருந்து நான் செயல்படக்கூடிய என்னுடைய செயல்பாடு தான் உங்களுக்கு பதில் சொல்லும். நான் சரியான திசையில, இந்த நிறுவனம் சரியான திசையில போகுதா இல்லையா, இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி சரியான முறையில போகுதா இல்லையான்றது இனிமே நீங்க போக போக பார்க்கலாம். சோ இவ்வளவுதாங்க. 1110 பேர் தாங்க இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங் ஸ்டாஃபாக வேலை பார்க்க போகிறார்கள். அவர்களுக்கு தான் நிறுவனம் வந்து முழுமையான, நான் வந்து 3 லட்சம் பேருக்கு தரேன், 3 லட்சம் பேருக்கு நான் 4 கோடி ரூபாய் தரேன், இதெல்லாம் நான் நேற்று வரை நான் பேசினது உண்மை, நான் மறுக்கல. ஆனா கடந்த ஒரு வார காலமாகவே மைண்ட்ல வந்து ஒரு ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் 3 லட்சம் பேர் ஒண்ணு வந்துடலன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு 700 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 700 பேருக்கு மேல டெவலப்பே ஆகல அப்படின்னாலும் அது நிறுவனத்திற்கு அது வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கனால அது நிறுவனத்துக்கு பெரிய அளவுல லாபம் கொடுத்துடாது அப்படின்றதுனாலதான் இதை வந்து ஜமோரா நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து ஒரு நம்பர் 1 நிறுவனமாக, நம்பர் 1 இ-காமர்ஸ் நிறுவனமாக, தினசரி ஒரு மிகப்பெரிய விற்பனையை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கோம். சோ நம்ம நிறுவனத்துடைய மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட். அதுதான் மேஜரான விஷயம். நம்ம நிறுவனத்தை கடைசி வரை இன்னும் காலாகாலமாக நம்ம நிறுவனத்தை நிலைநிறுத்த போட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரிவார்ட் பாயிண்ட் விஷயம் தான். ஓகேங்களா? சோ கடந்த காலங்கள் அது வந்து தவறாக போயிருக்கும், அது மறுக்கல. இப்ப அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நியூவா புதுதாக இதுதான் ஃபைனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம நிறுவனம் வந்து கொண்டு வர போறாங்க. நாளை மறுநாள்ல இருந்து அது ஆரம்பமாக போகுது. வெள்ளிக்கிழமை இருந்து 13ஆம் தேதியில இருந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஆரம்பமாக போகுது. இதுல வந்து நான் யாருக்கு முன்னுரிமை அப்படிலாம் கொடுக்கல. யாரு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்றாங்களோ பர்ச்சேஸ் பண்ணிதான் இதுல வந்து நம்ம கொடுக்க போறோம். இதுல வந்து 2 விதமான, அதாவது ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி உருவாக்கி இருக்கோம். அதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. அந்த ஐபிஎஸ் மூலமா தான் நம்ம வந்து கஸ்டமர் கொண்டு வர போறோம். எனக்கு மற்ற கஸ்டமர் கேஷ் அண்ட் கேர்ல வாங்குற கஸ்டமரை நான் வந்து அவங்களும் கஸ்டமர் தான், அவங்களும் வாடிக்கையாளர் தான். ஆனா அவங்கள விட நிறுவனம் உறுதியா நம்பக்கூடிய வாடிக்கையாளர் யாருன்னா ஐபிஎஸ் வாடிக்கையாளர்கள் தான். அவங்கள வச்சுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த மாசம் எனக்கு இவ்வளவு சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல 2 விதமான மெம்பர்ஷிப் நான் கொடுக்குறேன். ஒன்னு நார்மல் மெம்பர்ஷிப், இன்னொன்னு பிரைம் மெம்பர்ஷிப். ஸோ நார்மல் மெம்பர்ஷிப்க்கு வந்து எந்த விதமான சார்ஜ் கிடையாது. சார்ஜ் கிடையாதுன்னு கிடையாது. அவங்களுக்கு முதல் பர்ச்சேஸா ஒரு கிட்பேக் ஒன்று வச்சிருக்கேன். 180 ரூபாய் மதிப்புள்ள கிட்பேக். அது கேஷ் ஆன் டெலிவரி தான். அது கேஷ் ஆன் டெலிவரி தான். உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிக்கணும். அப்ப அதுக்கு நான் 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். 2 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறோம். அதுக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள கிரெடிட் லிமிட் கொடுக்குறோம். நீங்க மாசம் மாசம் நீங்க 2000 ரூபாய்க்கு கிரெடிட், 2000 ரூபாய் நீங்க வந்து கம்பல்சரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். கஸ்டமராக இருக்கக்கூடியவங்க நான் சொல்றேன், உங்களுக்கு கிடையாது. கஸ்டமராக இருக்கக்கூடியவங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு வாடிக்கையாளர் நார்மல் மெம்பர்ஷிப்ல வர்றாரு அப்படின்னா அவர் எந்த விதமான பணம் கட்ட வேணாம். அவருடைய முதல் பர்ச்சேஸ் 180 ரூபாய்க்கு அவங்களுக்கு தேவையில்லாத பொருள் கிடையாதுங்க, தேவையுள்ள பொருளை தான் கொடுக்குறோம். கடுகு, மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இப்படி கொடுக்குறோம். 180 ரூபாய் மதிப்புள்ளது. அது அவங்க வீட்டுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில கொடுத்துட்டு பண்ணணும்.
இமீடியட்டா நாளைக்கே கூட வாங்கிக்கலாம். அவுட் ஆஃப் சென்னைனா இன்னும் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணணும் சார். 15 நாள் வெயிட் பண்ணா அந்த ரிவார்ட் பாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ல நாங்க சீனியாரிட்டில பின்னாடி போயிடுவோமா சார்? அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யாரெல்லாம் இங்க மார்க்கெட்டிங் டீம்ல ஒர்க் பண்றாங்களோ நீங்க வாங்கி உங்க கஸ்டமருக்கு கொடுத்துக்கணும். இது வந்து ஒரு நார்மல் மெம்பர்ஷிப் உள்ள ஒரு விஷயம். இதே பிரைம் மெம்பர்ஷிப்பா இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம இதுல கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். பிரைம் வாடிக்கையாளர் மட்டும்தான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவருக்கு பாத்தீங்கன்னா 120 ரூபாய் கட்டணும். அவருக்கு மட்டும் 120 ரூபாய் கட்டணும். அவருக்கு 12 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்கும். 12 ரிவார்ட் பாயிண்ட் அவருக்கு கொடுக்குறோம். அவருடைய மெயின் ஐடிக்கு கீழே ஆட்டோ ஃபில்லிங் மூலமாக 5 நிலைகள் நிரப்பப்பட்டுச்சு அப்படின்னா, இது இந்த ஸ்ட்ரக்சர் பாக்குறதுக்கு எம்எல்எம் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குங்க. ஆனா இது எம்எல்எம் ஸ்ட்ரக்சர் கிடையாது. திரும்ப சொல்றேன், இது எம்எல்எம் ஸ்ட்ரக்சர் கிடையாது. உங்களுக்கு ஆட்டோ ஃபில்லிங் மூலமாக 5 நிலைகள் நிரப்பப்பட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு நிறுவனம் 1 கிராம் கோல்டு வாங்குறதுக்கு நீங்க தகுதியாகிறீங்க. 1 கிராம் கோல்டு வாங்கணும்னா நீங்க அதுக்கு இன்னைக்கு 1200 ரூபாய் வந்து முன்பணம் கட்டணும். முன்பணம் கட்டினீங்க அப்படின்னா மறுநாளே நீங்க கோல்டு வாங்கிக்கலாம். 1 கிராம் கோல்டு உங்களுக்கு வழங்கப்படும். அதுக்கு வாரந்தோறும் நீங்க 660 ரூபாய் நீங்க வந்து டியூ கட்டுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் நீங்க 2 வாடிக்கையாளர்களை, ஒரு வாடிக்கையாளர் 2 வாடிக்கையாளர்களை ரெஃபர் செஞ்சிருக்கணும். நார்மலா கூட ரெஃபர் பண்ணட்டும். 120 தான் ரெஃபர் பண்ணணும்னு நான் சொல்லல. நார்மல் வாடிக்கையாளராக கூட ரெஃபர் பண்ணிட்டு, ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஃபாஸ்டா வளரணுன்றதுக்காக இப்போதைக்கு ஆரம்ப கட்டத்துல இந்த ரெஃபரல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டாயமாக படுத்திருக்கணும். அதுக்கப்புறம் அது கட்டாயமாக இருக்காது. அப்ப ஒரு வாடிக்கையாளர் 120 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டாரு பிரைம் மெம்பராக. அவருக்கு 5 நிலைகள் ஆட்டோமேட்டிக்கா ஃபில்அப் ஆகுது. அவர் ஃபில்அப் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா ஃபில்அப் ஆயிடுது. அப்ப அவரு 1200 கொடுத்து முன்பணமாக கட்டி 1 கிராம் கோல்டு வாங்கிக்கிறாரு. அந்த இடத்துல 2 வாடிக்கையாளர் ரெஃபர் பண்ணிடுறாரு. அந்த 1200 ரூபாய் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுக்கு நிறுவனம் அவரு பேர்லயே இன்னொரு ஒரு 100 பின்னுக்கு எடுத்துறாங்க. 100 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. 1200 ரூபாய் அவர் முன்பணமா கட்டுறாரு, அதுக்கு 100 ரிவார்ட் பாயிண்ட் வச்சுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வாரம் வாரம் கட்டுறாரு இல்லையா, டியூ கட்டுறாரு பாருங்க, அதுல 50 பாயிண்ட் பின் கொடுக்குறாங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த வாடிக்கையாளர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 இருந்து 800 ரிவார்ட் பாயிண்ட் பின் அங்க இருக்கும். ரிவார்ட் பாயிண்ட் ஆக்டிவேட் செஞ்சப்பட்டிருக்கும். ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ வந்து 1 லட்சம் ரூபாய். சார் நீங்க ஏற்கனவே வந்து 1000 ரிவார்ட் பாயிண்ட் கொடுத்தீங்க சார். கொடுத்ததெல்லாம் கரெக்ட் தான். அதுக்கு பைசா கம்பெனிக்கு வந்து சேர்ந்தா முக்கியம். இது கம்பெனி பைசா. ஏன்னா கம்பெனி பைசா வந்தா 1000 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்க முடியும். இல்ல இது கூட நாங்க இன்வெஸ்ட் பண்றதுதான். அது கூட யாருக்கு நான் இன்வெஸ்ட் பண்றது இருக்குல்ல. சோ அதுல நிறைய ஃபேக் ஐடிஸ், நிறைய இது, அதெல்லாம் நான் வந்து அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல வேணாம். அதுக்கு உங்களுக்கு வந்து அதெல்லாம் நான் கஷ்டத்தை கொடுத்துருப்பேன். அதுக்கெல்லாம் இந்த டயத்துல நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கலாம். பட் அதை சரி பண்றதுக்கு தான் இதுல வந்து நம்ம வந்து டாப் ஐடியாக நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். பட் இந்த ரிவார்ட் பாயிண்ட வந்து நீங்க வந்து சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்புள்ள, கஸ்டமருக்கு ஒரு வருமான வாய்ப்புள்ள ஒரு விஷயம். பாசிவ் இன்கம் வாய்ப்பு. எதுவுமே செய்யாம அவர் பர்ச்சேஸ் பண்ணுவதன் மூலமாக அவர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பட் ரிவார்ட் பாயிண்ட்ல ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அந்த கஸ்டமர் கம்பல்சரி மாசமான 2000 ரூபாய்க்கு அவர் பர்ச்சேஸ் பண்ணும். அதே மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ல அவர் சம்பாதிக்கக்கூடிய தொகையில 50% தான் கேஷா வரும். மீதி 50% அவருக்கு பர்ச்சேஸ் தான் பண்ண முடியும். மீதி 50% அவரு பர்ச்சேஸ் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதுதான் விஷயம். சோ இந்த ரிவார்ட் பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நாளை மறுநாள்ல இருந்து போங்க போகுது. அது இதுல வந்து நான் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறேன் அப்படிலாம் கிடையாது. யாரு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க போறேன். ஓகேங்களா? சோ இப்ப இதுல நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் எனக்கு நீங்க வந்து கம்பெனியுடைய
ஆன் ரோல் ஸ்டாஃபாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் சார்ந்து செயல்படக்கூடிய இந்த நிறுவனத்தின் மீது உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். உங்க மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். சார் இப்ப நீங்க மேனேஜரா வரீங்கன்னா உங்களுக்கு கீழே 10 டிஜிட்டல் பார்ட்னர் நீங்க அப்பாயின் பண்ண போறீங்க. அதுக்காக நீங்க பயப்பட வேணாம். நிறுவனமே உங்களுக்கு அதுக்கு எப்படி பண்ணணும்ன்றத சொல்லி கொடுப்பாங்க. 100 வாடிக்கையாளர்களை எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய டார்கெட்டா தெரியும். கவலைப்படாதீங்க. 100 வாடிக்கையாளர்களை எடுப்பதை எப்படின்றத நிறுவனம் சொல்லி கொடுப்பாங்க. Facebook, டெலிகிராம் குரூப்பை மட்டும் ஆரம்பிங்க. அந்த இதுல கிட்டத்தட்ட ஒவ்வொரு குரூப்லயும் 1 லட்சம் பேரை எப்படி உருவாக்குவது அப்படின்றத நிறுவனம் சொல்லி கொடுப்பாங்க. வருகிற 12ஆம் தேதி மகிழ் தன்னம்பிக்கை பயிற்சி பற்ற அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நிறுவனம் துவங்க போறாங்க. அந்த 12ஆம் தேதி அந்த துவங்கக்கூடிய அந்த விஷயம் நாளை இரவுல இருந்து ஆரம்பிக்க போகுது. அந்த தன்னம்பிக்கை பயிற்சி பற்ற முதல் 7 நாட்கள் வந்து எல்லாருக்குமே ஓப்பனா யார் வேணாலும் கலந்துக்கலாம். அந்த 7 நாட்கள் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. 7 நாட்களுக்கு பிறகு யாரெல்லாம் நம்ம நிறுவனத்துடைய இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம்ல இணைந்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் 100 நாள் விஷயம் வந்து 100 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்ப உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சிடும். நீங்க 100 நாள் இந்த பயிற்சியை நீங்க அட்டன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குதா, உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்குதான்றது உங்களுக்கே புரியப்பட ஆரம்பிச்சு. ஏன்னா நான் கடந்த முறை வானலாவே வெற்றி அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு அந்த குரூப் மூலமாக ட்ரைனிங் கொடுக்கலாம்னு நினைச்சிருந்தோம். ஆனா அதுக்கான அது நம்ம யார்கிட்ட பேசுறோம் அப்படின்றது இல்லையா, ஓகேங்களா? அதனால நான் வந்து அந்த ட்ரைனிங் நான் கொடுக்க முடியல. பட் இப்போ வந்து நம்ம நிறுவனத்திற்காக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அவர்களை வெற்றியாளராக ஆக்குவதன் மூலம் இந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரமான ஒரு நிறுவனமாக விளங்கும் அப்படின்றதுனால நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட நிறைய விஷயங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கற்றுத்தர போறேன். நான் மட்டும் இல்ல, என்னோடு சேர்ந்து உங்களுக்கு 4 ட்ரைனர். சார் இந்த நிறுவனத்துல இல்லாதவங்க, நான் ஆன் ரோல் ஸ்டாஃபா வரல, ஆனா எனக்கு உங்களுடைய ட்ரைனிங் வேணும் அப்படின்றவங்களுக்கு நீங்க முறையா பதிவு பண்ணி அதுக்குன்னு கட்டணம் இருக்குது. சும்மாலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? 15,999 ரூபாய் அதனுடைய கட்டணம். அது கட்டி நீங்க வந்து அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்க கத்துக்கிறீங்க. அதுக்கு உண்டான ஃபீஸ் தான். ஓகேங்களா? ஸோ எங்களோட உழைப்புக்கு உண்டான ஃபீஸ் தான். அது வந்து நான் ஒரு பிசினஸ் பண்றது தான், எனக்கு ஒரு அந்த ட்ரைனிங் மெத்தட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு வரல. ஓகேங்களா? ஸோ ஆனா பட் நீங்க இந்த பயிற்சி பற்றில கலந்துக்கிட்டு நீங்க ஜமோராவுடைய டீம்ல நீங்க இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த 10ஆம் தேதி நீங்க உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து பிசினஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு பார்வை இருக்கும். ஓகேங்களா? நான் அடிக்கடி ரோஹித் சார்ட்ட பேசும்போதும் சரி, அவரை மாதிரி நிறைய லீடர்கிட்ட பேசும்போது அவருடைய பார்வையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு கூட அவர்கிட்ட பேசும்போது கூட ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. பட் உண்மையான பிசினஸ் என்ன அப்படின்றது இனிமேதான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஒரு வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய வருமானம் மட்டுமே நமக்கு ஒரு நிலையான ஒரு சந்தோஷத்தையும் நிலையான வருமானத்தையும் கொடுக்குமே ஒழிய வேற எதுவுமே கொடுக்காது. நிறைய நண்பர்கள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு டீமை உருவாக்கிட்டோம், அந்த டீமை உருவாக்குறதே நம்மளுடைய உழைப்பு, அது மூலமாவே நமக்கு வருமானம் வரும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதை நான் சொல்லும் போது நிறைய லீடர்ஸ்க்கு வந்து என் மேல கொஞ்சம் கோவம் வரும். ஆனா உண்மை, அது கோவம் வந்தாலும் சில விஷயங்கள் நீங்க பொறுமையா உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு நிறுவனம் ரெகுலர் கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் நீங்க உருவாக்கக்கூடிய குழுவினரிடம் இருந்து ரெகுலரா ஒரு பிசினஸ் நடக்கணும், ஒரு வியாபாரம் நடக்கணும், ஒரு டிரான்சாக்சன் நடக்கணும், அதுல லாபம் கிடைக்கணும். அப்பதான் நீங்க ரெகுலரா ஒரு வருமானம் ஆக முடியும். அதனால நண்பர்களே, நீங்க இந்த நிறுவனத்துடைய ஒரு ஆன் ரோல் ஸ்டாஃபாக நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நம்பிக்கையோடு வாருங்கள். நேற்று இருக்கு வரைக்கும் இருந்த மைண்ட் செட்டை தூக்கி வச்சுட்டு இன்னைக்குதான் புதுசா இந்த நிறுவனத்துக்குள்ள வர்றதுக்கு அந்த மைண்ட் செட்டோட வாங்க. கண்டிப்பாக உங்களை 1110 பேரையும்
ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக உருவாக்குவது எனது கடமை. ஓகே, அதுக்கு நான் கேரண்டி தரேன். உங்களை எங்கேயுமே வந்து சோடை போக விட மாட்டேன். உங்களை எங்கேயுமே வந்து உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில பொருளாதார ரீதியா இப்ப நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரிங்க, அது கண்டிப்பாக எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழல் அடுத்த ஒரு மாசத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த ரிவார்ட் பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி அமைக்க போறேன்றதையும் சொல்லிடுறேன். 1110 பேர் வந்து நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னா D1, D2, D3, D4 அப்படின்னு சொல்லி தான் போட்டு வருவேன். டிஜிட்டல் DP1, DP2, DP2 அப்படின்னு சொல்லி ஐடி போட்டுருவாங்க. 1110 ஐடி போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா 1110 பேரும் நான் நாளைக்கு ஆரம்பிக்கும் போது யாரும் இணைய போறது கிடையாது. சோ அதுக்கப்புறம் இந்த 1110 பேருக்கும் அவர் என்னைக்கு வராரோ அந்த இடத்த அவர் பேர்ல மாத்தி கொடுத்து அந்த வெற்றியை அவர் பேர்ல நான் மாத்தி அந்த 1110 பேருக்கு பிறகுதான் வாடிக்கையாளர்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதனால ரிவார்ட் பாயிண்ட்லயும் வந்து உங்களுக்கு தினசரி இன்கம் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு உறுதியா கிடைக்கும். ஏன்னா இப்ப மார்க்கெட்டிங்ல வந்து டெய்லி 150 ரூபா சொன்னோம், நம்ம கொடுக்கல. பட் வாரந்தோறும் கொடுத்துட்டு இருந்தோம். அதுவும் இப்ப ஒரு 3 வார காலமாக கொடுக்கல. அது இப்ப எல்லாமே சேர்த்து மொத்தமா வரப்போகுது உங்களுக்கு. அது கண்டிப்பா வந்துடும். நீங்க அதை பத்தி கவலைப்படலாம். நேற்று வரை யாரெல்லாம் நம்ம நிறுவனத்துல வேலை பார்த்திருக்கீங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு இந்த வார எண்டுக்குள்ள கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சப்போஸ் மாரப்பை ஒர்க் முடியலனாலும் அந்த ஒர்க்கை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு நான் பே அவுட்டை போட சொல்லி, ஏன்னா அதை இனிமே காரணம் காட்ட மாட்டோம். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு இந்த வீக் எண்டுக்குள்ள டெஃபினட்டா அந்த பேமெண்ட் வந்துடும். அதை நான் கண்டிப்பா உறுதி தரேன். ஓகேங்களா? ஸோ அதோட ஃப்ரீலான்சருக்கான ஜாப் வந்து நம்ம இதுல முடிவுக்கு வருகிறது. இதுக்கு மேல நம்ம நிறுவனம் வந்து ஆன்ரோல் ஸ்டாஃபா தான் நம்ம நிறுவனம் கொண்டு வர போறாங்க. நாளையில இருந்து யாரு ஒர்க் பண்றீங்களோ நீங்க சேலரி பேசிக்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. ரிவார்ட் பாயிண்டோடைய இன்கம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி. செப்டம்பர் 18ஆம் தேதி வருகிற புதன்கிழமையில இருந்து நீங்க உங்களுடைய வேலட்ல எவ்வளவு சேர்ந்திருக்கோ அதை நீங்க உடனே எடுத்துக்கலாம். வேலட்ல என்ன தொகை சேர்க்கிறதோ அதை எடுத்துக்கலாம். சேர்ந்தாதான் நீங்க எடுக்க போகுது. ஏன்னா அது நான் வந்து டெய்லி இவ்வளவு சேரன்லாம் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. உங்களுக்கு கீழே எவ்வளவு இருக்கும், ஆனா டாப்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து அதனுடைய இன்கம் உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேர் உதவியாக இருக்கும். அதனால 1110 பேரை வந்து டாப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை கொண்டு வரேன். ஸோ இந்த இதை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீ வந்து நிக்கவே நிக்காதுங்க. இது ஏற்கனவே நான் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். அந்த மீட்டிங்ல வராத நபர்களுக்கும் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன், ஒரு கத்திரிக்காய் வாங்குறேன், ஒரு தோரப்பருப்பு வாங்குறேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஜெனரேட் ஆகும். இந்த ஒரு பாயிண்ட் கஸ்டமர் இது மாதிரி வாங்கக்கூடிய நம்ம நிறுவனத்துல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளரிடம் இருந்து இந்த பாயிண்ட் ரிவார்ட் பாயிண்ட் எல்லாமே ஜெனரேட் ஆகி ஒரு பாயிண்ட் கிலோ 2 கிலோ 4 கிலோ 8ன்னு சொல்லிட்டு 20 நிலைகள் நிரப்பப்படும். அந்த 20 நிலைகள் ஆட்டோ ஃபில்லிங் மூலமாக நிரப்பப்பட்டு அந்த ஒவ்வொரு கீழே நிரப்பக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு 30 பைசா 30 பைசா இன்கம் வரும். யாரோ எவ்வளவு வாங்குறாங்க, ஆனா அவர் வாங்குறதுல இருந்து உங்களுக்கு இன்கம் வரும். யாரோ ஒருத்தர் நம்ம இதுல நிறுவனத்துல ஃபுட் ஆர்டர் பண்ணி டெலிவரி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ இப்படிதான் இதை நீங்க கண்கூடாக நீங்க வெள்ளிக்கிழமையில இருந்து நீங்க பார்க்கலாம். கோல்டு வாங்கினாலும் சரி, நீங்க நம்ம நிறுவனத்துல ரீசார்ஜ் கொண்டு வர போறோம், அது வாங்கினா அது ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி அனைத்து சேவைகளும் நீங்க நம்ம நிறுவனத்துல அனைத்து பர்ச்சேஸ் கிட்ட இருந்தும் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் உருவாக்குது. அதனால உங்க பேர்லயே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஐடி உருவாகிட்டே இருக்கு. இந்த ஐடி எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் போய் உட்காரும். அதனால ரிவார்ட் பாயிண்ட் இன்கம் அப்படின்றது நிறுவனத்துடைய லாபத்துல ஒரு பகுதியை வாடிக்கையாளரிடம் பகிர்ந்து கொள்வதுதான் அதோட. அதுதான் நம்ம நிறுவனத்துடைய கேப்ஷனான ஒரு வேர்டு என்ன வச்சிருப்போம்னா, உங்களுடைய அன்பை எங்களோட பகிருங்கள், எங்களோட லாபத்தை உங்களோட பகிர்கிறோம் அப்படின்றதான். இதுதான் நம்ம நிறுவனத்துடைய பேசிக்கான ஒரு தத்துவம். ஸோ அதுதான் நிறுவனம் கடைபிடிக்க போறாங்க. ஸோ இனிமே வந்து நிறுவனத்துடைய எந்த ஒரு விஷயத்திலையும் பாலிசி விஷயத்துல நாங்க மாறுதல் செய்ய போறது கிடையாது. ஸோ இப்போ ரொம்ப தெளிவா நிறுவனத்துடைய பாலிசியை உருவாக்கி இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அடுத்த வருடத்திற்கான, அதாவது முதல் வருடம் முடிந்து 2வது வருடம், போன ஆகஸ்ட் மாசம் நாங்க வந்து முதல் வருடம் துவக்கி இருந்தோம். இப்ப 2வது வருடம் நாங்க இந்த பிளான்ல, அதாவது
ஸ்ட்ரீட் பஜார் அப்படின்ற ஒரு விஷயம். ஜமோரான்ற நிறுவனம் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக செயல்பட்டு இருக்கு. ஸ்ட்ரீட் பஜார்ன்ற ஒரு மொபைல் ஆப்பை நாங்க உருவாக்கி முதல் வருடம் முடிவடைந்து 2வது வருடம் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த 2வது வருடத்துல நிறுவனத்தோடைய பாலிசியை மிக தெளிவாக உருவாக்கியிருக்கோம். அதனால இனி எந்த ஒரு காரணத்திலையும் எந்த ஒரு காலத்திலையும் ஃப்ரீலான்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நாங்க வரமாட்டோம், வரவும் போறதில்லை. ஓகேங்களா? அதனால உங்கள இப்ப நீங்க மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கீங்க, நீங்க மேனேஜரா வர்றதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தகுதி என்ன வேணும்னு சொல்லி பாருங்க. சோசியல் மீடியா உபயோகப்படுத்த தெரிந்தவராக இருக்கணும். உங்களுக்கு கீழே ஒரு 100 வாடிக்கையாளர்களை உருவாக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு கீழே ஒரு 10 லீடர்ஸ் கொடுக்குறாங்க, 10 மெம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த 10 மெம்பர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறன் இருக்கணும். மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சேல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி சேல்ஸை அதிகப்படுத்தணும்ன்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறுவனம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு கோல். நேற்று பேசும்போது கூட, இன்னைக்கும் வந்து ராஜேஷ் மேடம் கிட்ட பேசும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா, சார் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா சார்? நேற்றுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டேன். இருந்தாலும் அதே கிரிக்கெட்டை வச்சு இன்னைக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. இந்த உலக கோப்பை நடந்துச்சு இல்லையா? அப்ப 20 ஓவர், சரி 50 ஓவர் உலக கோப்பை நடந்துச்சு இல்லையா? 20 ஓவர் உலக, அதை வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் மேட்ச், ஃபைனல் மேட்ச். எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சுட்டு வந்த இந்தியா எல்லா மேட்ச்லயும் 50க்கு மேல அடிச்ச ரோஹித் சர்மா அந்த மேட்ச்ல அவுட் ஆயிட்டார். தட்டு தடுமாறி அந்த இதுல விராட் கோலி ஒரு குறிப்பிட்ட ரன் எண்ணிக்கை அடிக்கிறார். நம்ம இந்திய ஸ்கோரை பார்த்தோன்னே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு, நம்ம இந்தியா வந்து ஜெயிக்காது அப்படின்னு. நிறைய பேரோட நம்பிக்கை அப்படிதான் இருந்துச்சு, நிறைய பேருடைய நம்பிக்கை அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இந்திய அணி வீரர்களுக்கு அது அல்ல. கிட்டத்தட்ட ஒரு டயத்துல பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்திய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நீங்க பாத்துருப்பீங்க டிவில. 97% தென்னாப்பிரிக்கா ஜெயிப்பதற்கும் 3% இந்திய அணி ஜெயிப்பதற்கு தான் வாய்ப்பு இருந்துச்சு. அந்த இடத்துல கூட இந்திய அணி வீரர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை. 20 ரன் தான் தேவைப்படுது. ஓவர் என்னமோ கிட்டத்தட்ட 6 ஓவர், 5 ஓவர் இருக்குது இன்னும். யோசிச்சு பாருங்க, அந்த டயத்துல ஒரு பவுலருக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும், ஒரு கேப்டனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை எந்த அளவுல இருக்கும். அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். அந்த இடத்துல இருந்து பாருங்க, அந்த உணர்வு என்னன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த கடைசி 5 ஓவர்கள் இந்திய அணி விளையாடியதை வந்து யாராலையும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம். அதுல சூரியகுமார் யாதவ் அந்த பிடிச்ச கேட்ச் இருக்கட்டுமே, அதனால மறக்கவே முடியாது. ஏன்னா கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற முடிவோட அங்க இறங்கியிருந்தாங்க. அந்த 11 அடி வீரர்களும் கோலை அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு முடிவோட இறங்கியிருந்தார்கள். அதனாலதான் சொல்றேன், இங்க நான் உருவாக்கக்கூடிய அந்த 1100 நபர்கள், 110 நபர்களும் நம்ம கோலை அச்சீவ் பண்ணுவோன்ற உணர்வோடு இங்க வந்தார்கள். ஏன்னா ஜெயிச்சிருவாங்க சார். என்னால அந்த 100 பேரை முடியாது சார், ஒரு 2 மாசம் ஆயிடுமே சார் அப்படின்னா, தயவு செய்து ஒண்ணு நீங்க உங்க நம்பிக்கையை மாத்துங்க, இல்லைன்னா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்தை மாத்துங்க. ஓகேங்களா? சோ அதனால இங்க வந்து எல்லாமே நம்ம மைண்ட் செட் தாங்க காரணம். அந்த மைண்ட் செட் வந்து நமக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நீங்க வந்து எவ்வளவு பெரிய விஷயத்தையும் உங்களால கடந்து போக முடியும். ஓகேங்களா? சோ நமக்கும் வெற்றியாளர்களுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான், மைண்ட் செட் தான். அந்த மைண்ட் செட்டை உருவாக்கி பாருங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக விளங்க முடியும். இங்க இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீங்க டைரக்டர்ஸ்க்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றையிலிருந்து துவங்கி இருக்கிறது. இன்னும் 6 நாட்கள் பாக்கி இருக்கு. ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இந்த 6 நாள் பாக்கி இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வாட்ஸ்அப் குழுல உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல முன்னாடி பாத்தீங்கன்னா
சில லீடர்ஸ் எல்லாம் வந்து, ஏன்னா என்னைக்கு நான் வந்து ஒரு பிரசிடென்ட்ன்ற ஒரு டீமை உருவாக்கணும், என்னைக்கு ஆர்கனைசர்னு ஒரு டீமை உருவாக்கி ஒரு குழுவை உருவாக்கணும், அது நான் எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூனியம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா எல்லா பிரசிடென்டும் கலந்து பேசிக்கிறது, இதை நீ செய்யாத, இதை நீங்க செய்யக்கூடாது, அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டுது. பட் இங்க வந்து இப்போ ப்ரொமோட்டர்ஸ்க்கு டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். பட் இன்னைக்கும் அந்த விஷயம் நடந்திருக்குது. காலையில நான் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அந்த விஷயத்த வந்து இன்னொரு டைரக்டர் போன் பண்ணி அவர் சொல்லுவாரு, அப்படிதான் நம்ம யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் அதே இடத்துல நிப்பீங்க. கம்பெனி நீங்க திரும்பி பார்க்கும்போது கம்பெனி வெகு தூரத்துல போயிருக்கும், கம்பெனியோட வளர்ச்சி வேற இடத்துல இருக்கும். இதை நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லல, நீங்க இனிமேல் செயல்பாட்டுல பாப்பீங்க. ஓகே, இங்க அவங்க டைரக்டர்ஸ் அவங்களுடைய டீம் வளர்ச்சியை பாருங்க, அதுல கவனம் செலுத்துங்க. நீங்க ஒருத்தட்ட சொல்லுவீங்க, சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவருதான் இங்க உங்களை போட்டு கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? சோ அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க வளரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை பத்தி யோசிக்காதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா, வேலை செய்யுங்க. நம்பிக்கை இல்லையா, வேலையை நிப்பாட்டிட்டு வேடிக்கை பாருங்க. ஓகே, சோ அதனால நீங்க வந்து இன்னொரு டைரக்டருக்கு போன் பண்ணி, ஐயா நீ அதை செய்யாத, அவர் சொல்லுவாரு நம்ம யாருமே செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அதுக்காக என் நிறுவனத்தோட வளர்ச்சியை நான் நிப்பாட்டிக்க மாட்டேன், நிறுவனத்துடைய சேல்ஸை விற்பனையை நான் நிப்பாட்டிக்க மாட்டேன், அது அடுத்தடுத்த லெவல்ல போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால தயவு செய்து அது மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. நான் ரொம்ப வெளிப்படையாவே சொல்றேன். ஓகேங்களா? சோ அதனால நண்பர்களே, நீங்களும் வெற்றியாளராக வரணும்ன்றதான் இவ்வளவு விஷயங்கள் வெளிப்பட சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா 10 பேரும் உங்களுக்கு கீழே 110 பேர் உருவாக்குறதுல கவனம் செலுத்துங்க. அப்பதான் நீங்க சம்பாதிக்க முடியும். 110 பேரை உருவாக்காம, ஒரு சேல்ஸ் உருவாக்காம எனக்கு நிறுவனம் வருமானத்தை கொடுக்கணும்னு நீங்க நம்புனீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனமான விஷயம். இந்த நிறுவனம் கொடுக்காது. இந்த நிறுவனத்திற்காக நீங்க நியமிக்கப்பட்டிருக்கிறது சேல்ஸுக்காகவும் மார்க்கெட்டிங்காகவும் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. உங்கள் கடமையை சரிவர நீங்க மேற்கொண்டீர்களானால் உங்களுடைய உரிமை எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் உங்களுக்கு பாதிக்காது. சரியான நேரத்துல உங்களுக்கான உரிமை வழங்கப்படும் நண்பர்களே. ஓகே, நான் கடந்த காலங்கள் அதுதான் நேத்திய சொன்னேன். 10-9க்கு முன்னாடி இருந்த நிறுவனத்துக்கு வேற, 10-9க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜமோரா நிறுவனம் என்பது வேறு. நான் சொல்ற விஷயம் சில பேருக்கு வந்து, சில டைரக்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். கஷ்டமா இருந்தாலும் வேப்பலை கசக்கதான் செய்யும். ஆனா அதோட பலன் என்னன்றது தெரியும். மருந்து கசக்கும் தான். ஓகேங்களா? சோ அதனால இங்க நான் வந்து உங்களுடைய ஒரு பாஸா தான் பேசுறேன். ஓகேங்களா? சோ அதனால நண்பர்களே, உங்க இப்ப இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் உங்களுக்கு கீழே மேனேஜர்ஸ் உருவாக்குற வேலையை பாருங்க, உங்களுக்கு கீழே கஸ்டமர் உருவாக்குற வேலையை பாருங்க, அதுல கவனம் செலுத்த ஆரம்பிங்க நாளையில இருந்து. சோ அதை விட்டுட்டு நீங்க வந்து சும்மா வெட்டியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 6 நாள் கடந்து போயிடும். 6 நாளைக்கு அப்புறம் நீங்க டைரக்டர் போஸ்டிங்ல இருக்க மாட்டீங்க. என்னதான் எனக்கு க்ளோஸா இருந்தாலும், என்னதான் என்கிட்ட டெய்லி பேசிக்கிட்டு இருந்தாலும், நம்ம டெய்லி பேசுவோம். ஆனா பிசினஸ் ரீதியா வரும் பொழுது நான் என் வளர்ச்சியை தான் பார்க்க முடியும், என் நிறுவனத்துடைய வளர்ச்சி தான் பார்க்க முடியும். நீங்க உங்க வளர்ச்சி பார்க்கணும் அப்படின்னா நீங்க இங்க சிறப்பான முறையில செயல்பட்டதான் முடியும். அதே டயத்துல சார் நான் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ல வந்து இப்போதைக்கு வர்றதுக்கு ஐடியா இல்லை சார்னா அதுக்காக நான் உங்களை கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ, என்னைக்கு உங்களுக்கு நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வருதோ அன்னைக்கு நீங்க கோல்டு காயின் பிரைம் மெம்பரா வந்து அன்னைக்கு நீங்க கோல்டு காயின் வாங்கிக்கீங்க. அது வரைக்கும் நான் உங்களை கட்டாயம் படுத்த மாட்டேன். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்க நார்மல் மெம்பரா இருந்துக்கலாம். ஓகேங்களா? இந்த நிறுவனம் தான் கடன் கொடுக்க போகுது கஸ்டமருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க தான் நிறுவனத்துல இருந்து வாங்கி கொடுக்க போறீங்க. ஆல்ரெடி 4 கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, 4 பேருக்கு நான் கடன் கொடுத்துருக்கிறேன், கொடுக்காமலாம் இல்லை. இன்னும் நாளைக்கு கூட 40 பேர் ஆர்டர் பண்ணுங்க, 40 பேருக்கு கொடுக்கறதுக்கு தயாராக. ஓகே நண்பர்களே, அதனால சில விஷயங்களை சரியான முறையா செய்வோம். முறையில நம்ம கரெக்டான நெறிமுறைகளோடு முறையா செய்யும் போது நம்ம வந்து வெற்றி அடைக்கணும். ஓகேங்களா? அதனால தேவையில்லாத நம்ம பிசினஸ பாதிக்கக்கூடிய வகையில அந்த பேச்செல்லாம் விட்டுட்டு, ஏன்னா கடந்த காலங்கள் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். பேச
பேசுனவங்க எல்லாம் இன்னைக்கு வேற வேற கம்பெனிக்கு போயாச்சு, பேசுனவங்க எல்லாம் வேற எங்கேயோ போயிட்டாங்க. சோ அதனால அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய வளர்ச்சிக்கு என்ன வேணுமோ, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு நிமிடமும் என்ன இருக்கணுமோ அதை நோக்கி உங்களுடைய சிந்தனையும், உங்களுடைய எண்ணங்களையும், உங்களுடைய பேச்சுக்களையும், உங்களுடைய செயல்பாட்டையும் கொண்டுட்டு போங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் நண்பர்களே. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா கடந்த ஒரு 10 நிமிஷமா நான் சொல்ற விஷயம் நான் யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்ல, ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா என் நண்பர் கோவிந்தராஜ் கோச்சுக்க மாட்டாரு, அவர் கூட சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கோவிந்தராஜ் சார், நான் சொல்றது உங்களுடைய டீம்ல கவனம் செலுத்துங்க. அடுத்த டீம்ல நடக்கிறத பத்தி கவனம் செலுத்தாதீங்க. அடுத்தவங்க வந்து உங்க டீம் அடுத்தவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, நீங்க வேடிக்கை பார்த்துட்டே நிக்கணும். அதனால இன்னையில இருந்து, இந்த நிமிடத்துல இருந்து நீங்க நிறுவனத்தோடு சேர்ந்து எப்படி 110 நபர்களை உருவாக்க வேண்டும் என்று கவனம் செலுத்தி விட்டீர்களே, ஆனால் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நீங்கள் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவது உறுதி. 2வது, ரிவார்ட் பாயிண்ட்ல இருந்து நீங்கள் தினசரி வருமானம் எடுக்க போவது உறுதி, ஓகேங்களா? அதை விட்டுட்டு நீங்க வந்து அதுல கவனம் செலுத்தாம இருந்தீங்க அப்படின்னா அடுத்த 6 நாள்ல நீங்க இந்த நிறுவனத்துடைய ஒரு வாடிக்கையாளராக தான் தொடர முடியும். இல்ல அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னா அன்னைக்கு என்ன போஸ்டிங் வேகன்சி இருக்கோ அதுதான் உங்களுக்கு நிறுவனத்துல கிடைக்கும், ஓகேங்களா? சார் அன்னைக்கு நான் எனக்கு டேரக்டரா இருந்தேன், நான் வந்து எப்படி சார் வர முடியும்? நான் இப்பயும் சொல்றேன், 15 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. 15 பேர்ல யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மரோ அந்த 10 பேருக்கு தான், முதல் 10 பேருக்கு தான் டைரக்டர் போஸ்டிங் வழங்கப்படும், ஓகேங்களா? சோ மீதி இருக்கிறவங்க அடுத்து விருப்பம் இருந்துச்சுன்னா மீதி 5 பேர் கண்டிப்பா வெளில போகதான் செய்வாங்க, ஓகேங்களா? சோ அவங்க வந்து அடுத்து மேனேஜர் போஸ்டிங் போய்க்கலாம். இல்ல சார் நான் எப்படி சார் என் கௌரவத்துக்கு எனக்கு இதாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கஸ்டமரா நம்ம கம்பெனில கண்டினியூ பண்ணலாம், ஓகேங்களா? சோ இந்த விஷயங்கள் நான் சொல்றேன் அப்படின்னா, இதே இது நான் வந்து ஒரு நெட்வொர்க் நிறுவனமாக பண்ணும் பொழுது நான் வந்து 10 பேருங்கிறத 20 பேர் ஆக்கினேன், 20 பேருங்கிறத 30 பேர் ஆக்கினேன். அதுல நான் நிறைய வளைஞ்சு கொடுத்து வந்தேன். சோ கம்பெனியுடைய பாலிசியை நான் மாத்திக்கிட்டேன். சோ அதுல எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்றத உணர்ந்திருக்காங்க. அதனால நான் மட்டும் பாதிக்கப்படல, இந்த நிறுவனத்துல செயல்பட்ட நீங்களும் என்னுடைய முடிவால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதை நான் உணர்றேன். சோ அந்த இதுக்கு ஒரு இப்ப நம்பிக்கையோட செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த நிறுவனம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக உங்களை உருவாக்குவதற்கான ஒரு தெளிவான பாதையை இந்த நிமிடம் முதல் உங்களுக்கு நாங்க உருவாக்கி தர்றோம். உங்க கூட உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். அந்த பயிற்சியை நீங்க வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு பெரிய வெற்றியாளராக வழங்க முடியும். சோ நாளை இரவு 9:30 மணிக்கு மீட்டிங் இருக்கு. தினசரி இரவு 9:30 மணில இருந்து 10:30 மணிக்கு மீட்டிங் இருக்கு. நாளை காலை 6 மணிக்கு 15 டைரக்டர்களுக்கும் நாளை காலை ஒரு அரை மணி நேரம் மீட்டிங் இருக்கு. லோகேஷ் மீட்டிங் லிங்க் கிரியேட் பண்ணி போட்டுருங்க. அரை மணி நேரம் கொஞ்சம் தூக்கத்தை பார்க்காதீங்க. நாளைக்குல இருந்து நீங்க என்ன ஒர்க் பண்ணணும்ன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்க செயல்படுத்த தயாராக இருங்க. சோ இனிமே ஒரு 10 நாட்கள் ஒரு மிலிட்டரி விதிமுறைகளோடு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த விதிமுறைகளோடு நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சோ உங்களுடைய வெற்றி வந்து உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அதனால நாளைக்கு 6 மணிக்கு தவறாமல் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. சப்போஸ் யாராவது ஒரு டைரக்டர் வெளியில போயிருந்தாரு அப்படின்னாலும் அவருக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நாளைக்கு 6 மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? சோ டைரக்டர்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு சொந்த வேலையின் காரணமாக, சொந்த வேலைன்னா அது அந்த காரணம் வந்து உண்மையான காரணமா இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்க மீட்டிங்கை வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா மீட்டிங் வந்து ஒவ்வொரு நாள் மீட்டிங்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான மீட்டிங். ஒவ்வொரு நாள் மீட்டிங்லயும் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இதுல உங்களுக்கு KPI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு கொண்டுட்டு வருவேன். நேற்றுல இருந்து அதை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்றுக்கு மீட்டிங் முடிஞ்சோட நான் சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம். சார் யாரெல்லாம் வந்து மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்களோட ஒப்பீனியனை வந்து எனக்கு வந்து மீட்டிங்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற விஷயத்த எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்கன்னு சொன்னேன்.
அதை போட்டது வந்து 4 நபர்கள் தான். சார் என்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கலாம் சார். விக்டர் சார் வந்து என்கிட்ட தினசரி என்கிட்ட உட்காந்து ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசுறேன். ராஜலட்சுமி மேடம் என்கிட்ட போன்ல பேசலாம், ரோஹித் சார் என்கிட்ட போன்ல பேசலாம், ரகமத்துல்லா சார் என்கிட்ட போன்ல பேசலாம், ருக்மணி மேடம் என்கிட்ட போன்ல பேசலாம். ஆனால் நீங்க இந்த மீட்டிங் முடிஞ்சனா ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கங்க, 5 நிமிடம் யோசிங்க, ரீவைண்ட் பண்ணுங்க, மீட்டிங்ல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது. அதை ஒரு வாய்ஸ் ரெக்கார்டா நீங்க ரெக்கார்ட் பண்ணி எனக்கு பர்சனலா அனுப்புங்க. எல்லாம் என்னோட நம்பர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இது இன்னைக்கு வந்து டைரக்டர்ஸ்க்கு தான் இந்த இது கொடுத்துருக்கிறேன். நேற்று நீங்க யாருமே கொடுக்கல, பட் நேற்று டே கூட பரவாயில்ல, பட் இன்னைக்கு நீங்க எல்லாருமே கொடுக்குறீங்க. இதெல்லாம் வந்து கணக்குல எடுத்துப்பாங்க, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இதெல்லாம் கணக்குல எடுத்துப்பாங்க. கேபிஐ அப்படின்றது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஒவ்வொரு வார முடிவிலையும் உங்களுடைய கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வெளியிடப்படும். ஓகேங்களா? அதனால நண்பர்களே, மீட்டிங் முடிஞ்சப்ப ஒரு 5 நிமிடம் மீட்டிங்ல என்னென்னலாம் சார் பேசினாரு, நம்ம என்னென்னலாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத நீங்க ஒரு ரீவைண்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்டா போடுங்க எனக்கு. ஓகேங்களா? அது உங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம புரிஞ்சுக்கிட்டத நம்ம சொன்னாதான், சொல்லி பார்த்தாதான் நமக்கு வந்து அது வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ அதனால இந்த விஷயத்த நீங்க எல்லாரும் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இங்க இருக்கக்கூடிய 15 டைரக்டர்ஸும் அந்த விஷயத்த கடைபிடிப்பீங்க அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். 15 வாய்ஸ் ரெக்கார்டும் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல எனக்கு வந்துடும் நான் நம்புறேன். உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டுட்டு தான் நான் நைட்டு தூங்குவேன். ஓகேங்களா? சோ நேற்றைக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்ட மகேஸ்வரன் சாரா இருக்கட்டும், ரகமத்துல்லா சாரா இருக்கட்டும், சிவப்பிரியா மேடமாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வானலாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். விடைபெறுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நாளையில இருந்து மகிழ் தன்னம்பிக்கை பயிற்சி பற்றி ஆரம்பமாக போகுது. 500 பேர் கலந்து கொள்ளக்கூடிய மீட்டிங் அது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார வேணாலும் வர சொல்லுங்க. 7 நாள் ஃப்ரீ ட்ரைனிங் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டா நம்ம கூட அவங்க கண்டினியூ ஆகட்டும். விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த 7 நாள் கற்றுக்கொண்ட பாடத்தோட அவங்க விடைபெறட்டும். நன்றி. தேங்க்யூ. காலையில 6 மணி மீட்டிங் இருக்கு, மறந்துடாது.